Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை ராயப்பேட்டையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் நேரலையில் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், விவரம். வணக்கம் பிரகாஷ். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற வேண்டும் என்று ஏற்கனவே அறிக்கையானது வெளியிடப்பட்ட நிலையில தற்போது அதிமுக கட்சியில் உள்ள 82 மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கு வருகை புரிந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடைபெற்று இருக்கிறது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுவதற்கு இந்த காலையிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏராளமான தொண்டர்கள் வருகை புரிந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிந்தது. இந்த மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி வெல்ல போவது என்கின்ற வியூகம் தொடர்பாக பேச இருப்பதாகவும் முக்கிய தீர்மானங்கள் இயற்றப்பட இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் எவ்வாறு தயாராக வேண்டும், தொண்டர்களை எப்படி உற்சாகப்படுத்த வேண்டும், தேர்தல் வியூகம், தேர்தலில் எப்படி வாக்கு அதிகமாக சேகரிக்க வேண்டும் உள்ளிட்டவற்றை பேச இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட அமைப்புகளை எந்த அளவுக்கு வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்டவற்றை பேசுவதற்காக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் அமைய இருக்கு. அது மட்டும் இல்லாம வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் களப்பணிகள் ஆற்றுவது குறித்தும் விவாதிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய வாக்காளர் திருப்ப திருத்தம் தொடர்பாக சில ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதன் குறிப்பாக அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் ஒன்றாக தேவர் ஜெயந்தி அப்போ சந்திச்சாங்க. அது தொடர்பாக அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. இந்த மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதை ஒட்டி ஏராளமான அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாம அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பு சமீபத்தில் நடந்த அந்த கொடூர சம்பவமானது கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து ஒரு கட்டவுட் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழ்நாடு சேஃப் ஃபார் விமன் யூ டிசைடட் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த விதத்துல அந்த கட்டவுட் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பெரும்பான்மையான மக்கள் கடந்த சென்னையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தொண்டர்களின் வெள்ளத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை அலுவலகத்திற்கு வந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் கட்சியின் முதல் மாடியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி இரண்டு விரல்களை காட்டி தொண்டர்களை உற்சாகப்படுத்திவிட்டு மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.